பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நம்ம வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பல பேர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியோட வர்ற போட்டியாளர்களோட பேரை கேட்டதுக்கு அப்புறமே அவங்க வந்து அந்த பழைய மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் வைப்ஸ் வந்து பிக் பாஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் முக்கியமா வீக்கெண்ட் எபிசோடோட நம்ம திரும்ப பார்ப்போம் அப்படின்னவங்களுக்கு திருவிழாவா தான் இருந்தது. போன எபிசோட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க தரமான சிறப்பான இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே பெஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் என்ன சேது அண்ணா அவர்களுடைய அந்த ஸ்டைலு ஃபயரு வேற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து பெஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி இன் தமிழ் பிக் பாஸ் என்டையர் ஹிஸ்டரி அப்படின்னா அது இதான் இருக்கும். ஸோ அப்போ பிரஜின் அவர்கள் சந்திரா அவர்கள் அங்கான நம்ம திவ்யா அவர்களும் சரி அமித் அவர்களும் சரி செஞ்சிருக்காங்க. பட் நம்ம இந்த ப்ரோமோ 1ல வந்துச்சுல்ல அதை பற்றியும் அதுக்கு கீழே சில அந்த காமருடி ரவுடி பொம்பளை பொறுக்கி எச்ச தற்குறி அறிவில்லாத ஒரு நபர் இப்படி இந்த மாதிரி தான் மக்கள் வந்து அந்த காமருடினை வந்து அழைக்கிறாங்க. ஸோ அந்த காமருடினோட ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிற சில என்ன சொல்லலாம் மண்டல இது இல்லாத கூட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் பார்வதி போலி, நான் ஆரம்பத்திலே சொன்ன விஜய் பார்வதி போலி அப்படின்னு. ஸோ அப்போ அதோட கூட்டம் வந்து கதறி கொண்டிருக்கு. ஸோ அப்போ அதுகளுக்கு சில பதில் நம்ம சொல்லும் போது அங்கே பிரஜின் அவர்களும் சந்திரா அவர்களும் கொடுத்து கொண்டிருக்காங்க. நம்மளோட பங்குக்கு சொல்லிடுவோம் இல்லை. ஸோ அப்படியான தரமான விடயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களை உண்மையிலேயே இப்போதான் அந்த பிக் பாஸுக்கு வந்து வெளிச்சம் வந்திருக்கு. இதாண்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி, இதுதான் கிராண்ட் லான்ச், இதுதான் முதல் நாள் அப்படின்ற மாதிரி பல மக்களுக்கு தோணுது. தகுதியான நபர்கள் தகுதியான இடத்துல சரியான இடத்துல இருக்கக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும். ஸோ வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோவில் பேசலாம். லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்றது இதற்கு முதல் நிறைய வைல்ட் கார்டு என்ட்ரி வந்திருந்தாலும் இந்த நபர்கள் முக்கியமா பிரஜின், சந்திரா, அப்புறம் திவ்யா, கணேஷ் இவங்க வந்து சாதாரண நபர்கள் இல்ல. திறமையிலும் சரி அனுபவத்திலும் சரி அதே நேரத்தில் ஃபேன் பேஸிலும் சரி வேற லெவல் கெத்து. உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களை விட உள்ளுக்குள்ள என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னே தெரியல. 20 பேர்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்ற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. அதுதான் உண்மை. வியானா அவர்கள் மட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரமா அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா வியானாவை கழுவி ஊத்திருங்க. அவங்க பிஆர் வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பிஆர் வச்சிருக்காங்க, இந்த விஜய் பார்வதி, இந்த காமருடின்னு. ஸோ அப்போ இந்த கானா வினோத் அது அடுத்தது கடவுளே, அது பொம்பளை பொறுக்கிய மிஞ்சிற அளவுக்கு நிறைய கேவலமான விடயங்கள் பண்ணுது அந்த கானா வினோத். ஒரு பட்டையை விட்டு வைக்கிறது தடவுன்னு தடவுறான். அவனோட வீடியோ தான் ட்விட்டர் ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்ப அப்படியான நபர்களே பிஆர் டீமை வச்சு போட்டு லட்சங்களை கொடுத்துட்டு வந்துருக்கேக்குள்ள வியானா வச்சதுல தப்பு இல்லை. பிஆர் டீம் வைக்கணும், ஆனா நம்ம உருப்படியா வந்து பண்ணணும் இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வியானா அவர்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்த போட்டியாளர்களை பிரகாசிக்க தொடங்கி இருக்காங்க. ஸோ மீதி நபர்கள் வரவே இல்லை. சபரி அவர்கள் வந்து அப்படியே டவுன்ஃபால் தான் அவருடைய அந்த ஒரு லாஸ்ட் வீக். ஸோ இனிமேல் தான் திரும்ப எழுந்திருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அப்போ அதில் இப்படி தரமான வைல்ட் கார்டு என்ட்ரி வரைக்குள்ள வேற லெவல் ட்ரீட் இல்லை. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜின் அவர்கள் சந்திரா அவர்கள், நான் பிக் பாஸுக்குள்ள போனா உள்ளுக்குள்ள இருக்கவங்களை என்ன செய்யணும்னு நினைச்சனும் நான் அப்படின்னுக்குள்ள பல மக்கள் 99.99% மக்களோட மனசுல என்ன இருந்துச்சோ அதை நேத்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் செஞ்சாங்க. போன வாரம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் செஞ்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் யாராவது இப்படி பண்ணணும்னு நமக்கு இருக்குமில்ல. நம்ம வந்து அசீவ் அண்ணாவை பார்த்து வந்திருப்போம், ராஜு அண்ணாவை பார்த்து வந்திருப்போம், ஆரி அர்ஜுனன் அவர்களை பார்த்து வந்திருப்போம், முத்துக்குமரன் அவர்களை பார்த்து வந்திருப்போம். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான ஒரு நபரை நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் அப்படியான நபர்களை நம்ம பார்த்து வரைக்குள்ள அப்படியான போட்டியாளர்கள் நம்ம தேடுவோம், விரும்புவோம். ஸோ வந்தாங்க, செஞ்சிட்டாங்க. ஸோ பிரஜின் அண்ட் சந்திரா தரமான வச்சு செஞ்சிருக்காங்க. முக்கியமா விஜய் பார்வதி காமருடி அவங்களாம் அடிச்சு தொங்க போட்டுட்டாங்க. காமருடினெல்லாம் பிரஜினை பார்த்து நடுங்கி இருக்கான். ஸோ இதுதான் தரமான சிறப்பான சம்பவம் மக்களை, சரிங்களா? ஸோ இது வந்து பிரஜின் அவர்கள் சந்திரா அவர்கள் நிறைய விடயம் பண்ணியிருக்காங்க. இது வெறும் டீசர் தான், மெயின் பிக்சர் எபிசோட்ல பாருங்க. இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டம் எனக்கு தெரியல மக்களே, உலகத்திலேயே மாடம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னா இந்த காமருடினுக்கும் விஜய் பார்வதி, இந்த கானா வினோத்
இந்த மூணுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் தான். இந்த காமருடின்னு கானா வினோத் ரெண்டுமே ரவுடித்தனம் பண்ணுது, கெட்ட வார்த்தை பேசுது, அறிவு சுத்தமா இல்ல, பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணுது. விஜய் பார்வதியை பாத்தீங்க அப்படின்னா ஆபாச பேச்சு, இரட்டையத்த வார்த்தை, ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் இதெல்லாமே இருக்கு. ஸோ அப்ப இந்த மூணுக்குமே ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும்? நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கிற தற்குறி கூட்டமா தான் இருக்கும். உதவாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியான கூட்டங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த மூணுக்கும், காமருடினுக்கும், விஜய் பார்வதி, அப்புறம் கானா வினோத் இதுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் உலகம் மதிக்கிற இல்ல, இப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ கலருதுகள் காமெண்ட் செக்ஷன்ல வந்து கலருதுகள். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி முதல் வீக் இப்படிதான் இருக்கும், முதல் நாள் இப்படிதான் இருக்கும், அப்புறம் காணாம போயிடுவாங்கன்னு. அடே இந்த சீசனோட வடிவமைப்பு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சு சொல்றேன் கேளு. வைல்ட் கார்டு என்ட்ரி தான் இந்த சீசனோட மெயின் டாபிக்கே. பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா? பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா போட்டியாளர்கள் எடுக்கக்குள்ள அவனுங்க எப்படிப்பட்ட மைண்ட்ல இருக்காங்க, என்ன மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க? கலையரசன் அவர்கள் எடுக்கக்குள்ள பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நபர்கள், எத்தனை சீசன் பார்த்துருப்பாங்க, எத்தனை நபர்களை பார்த்துருப்பாங்க, உள்ளுக்குள்ள எத்தனை படித்தவர்கள் இருந்தாங்க, எத்தனை சைக்காலஜிஸ்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணிக்குள்ள இருந்தாங்க. ஒரு 5 டெஸ்ட் 5 அதை தாண்டித்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க என்ன முட்டாள்களாங்க? 20 பேரையும் போட 20 பேரையும் பிளான் பண்ணி தான் நான் போட்டிருக்காங்க. இது தெரியாம வைல்ட் கார்டு என்ட்ரி காணாம போயிருமா? இந்த சீசனோட ஹீரோயின்ஸே வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஸோ அப்போ அப்படி இருக்கைக்குள்ள கதற கூட்டம் வந்து காணாம போயிடும், அப்படி போயிடும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு விஜய் அர்ச்சனாவை பற்றி தெரியல போல இருக்கு, ஹரிஸ் கல்யாண் அவர்களை பற்றி தெரியல போல இருக்கு. விஜயலட்சுமி அவர்கள் 70வது நாள் வந்து செகண்ட் ரன்னரா வந்தாங்க, வச்சு செஞ்சாங்க மும்தாஜ் அவர்களையும் ஐஸ்வர்யா டாட்டாவையும் வச்சு செஞ்சாங்க விஜயலட்சுமி அவர்கள். 70 நாள்ல எடுக்க முடியாத மார்க்கெட்டை ஜஸ்ட் 35 நாட்களை எடுத்தாங்க விஜயலட்சுமி அவர்கள். சீசன் 2 99 டேஸ் நினைக்கிறேன், ஜஸ்ட் 29 டேஸ்ல எடுத்தாங்க விஜயலட்சுமி அவர்கள். சரியா, 4 வீக் தான். ஸோ அப்ப இங்க இன்னும் ஆட்டம் 75 நாட்கள் 76 நாட்கள் இருக்கு. ஸோ வந்திருக்கிறது பெரிய தலைகள். எபிசோட் பாருங்க, பிரஜினோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியும், சந்திராவோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் பேசுங்கடா. ஸோ எனக்கு வெரி ஹாப்பி மக்களே, சரிங்களா? அதுலயும் ப்ரோமோ பார்த்ததுல இருந்து அவ்வளவு எக்ஸைட்மெண்ட். ஸோ நம்ம சொல்லியிருப்போம்ல, அசீம் பாதி, முத்துக்குமரன் பாதி, ஆரி பாதி அப்படியான நபர்கள் வரணும் அப்படின்னு வந்திருக்காங்க. தரமான சம்பவம் இருக்கு. இப்பதான் பிக் பாஸ் சீசன் 9க்கு உயிர் வந்திருக்கு, சரிங்களா? தகுதியான நபர்கள் சரியான இடத்துல இருக்கக்குள்ள எல்லாமே சரியா நடக்கும். இப்பதான் தகுதியான நபர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காமருடின், கானா வினோத், விஜய் பார்வதி இந்த நபர்கள் இந்த ஷோல இருக்க தகுதி இல்லை. சரியா? நன்றி.